வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம் பாலியல் அடிமைகளாக, திருமணம் என்ற போர்வையில் பாலியல் அடிமைகளாக தமிழ் பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் மேற்கஐரோப்பிய நாடுகளுக்கு அழைத்து வருவதை பற்றின ஒரு காணொலியாக இது அமைகின்றது. எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் இருந்து சில விஷயங்களை சொல்ல பார்க்கிறோம். இதில் என்னென்றால், நாங்கள் யாருடைய பெயரையும் குறிப்பிடையில இவ்வாறான பல நபர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட பெண்களை நான் அறிந்திருந்த பொழுதிலும் அவர்களை வெளிப்படுத்தாமல் கதையின் பின்னணியை மட்டும் தெரிவித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். சில தினங்களுக்கு முன்பு இலங்கையில இருந்து சில மாதங்களுக்கு முன்னர் திருமணம் என்ற போர்வையில் 25 வயது வித்தியாசத்தில் ஒரு இளம்பெண் அழைத்து வரப்பட்டிருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட அவருடைய வயசு 35, அவருடைய கணவருடைய வயசு அந்த நேரம் நினைக்கிறேன் 55 வயதாக இருந்திருக்கின்றது. இவ்வாறு அழைத்து வரப்பட்ட நிலையில அவர் இங்கு அவருடைய வீட்டிலேயே கிட்டத்தட்ட தடுப்பு காவலாக வைக்கப்பட்டிருந்திருக்கிறார். அவர் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அவருக்கு உணவு விடயங்களையும் சரியான பராமரிப்பு கிடைக்கல. கூட்டிக் கொண்டு வந்தவருக்கும் அந்த நாட்டின் மொழி, ஜெர்மனுக்கு தான் அழைத்து வந்திருந்தார், மொழி தெரியல. இவ்வாறு பல பிரச்சனைகள் எதிர்நோக்கின அந்த பெண்ணை அவர் குடித்து விட்டு தகாத வார்த்தைகளாலும் பேசி பல்வேறு அநீதிகளையும் இழைத்திருக்கின்றார். அவரை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னை திருமணம் செய்து வந்தவர். அப்ப இவர் தனக்கு ஒரு பாலியல் அடிமை என்ற வகையில தான் அவர் எண்ணி இந்த செயற்பாடுகளை செய்திருக்கிறார். ஆனால் அவர் ஏற்கனவே திருமணமானார். அதுக்கு பிறகு சில உறவுகளும் இருந்தா இல்லையான்னு தெரியல. அவருடைய மகனுடைய வயதுக்கு ஒத்த அல்லது அவருடைய மகளுடைய வயதுக்கு ஒத்த ஒரு பெண்ணைத்தான் அவர் திருமணம் செய்திருக்கிறார். என்னென்றால், இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெறுகிறது. சில வேளை வயது வேறுபாடுகள் நிறைந்ததாகவும், சில வேளை கிட்டத்தட்ட ஒரே வயதுக்குரியவர்களாக அல்லது சிறிய வயது வித்தியாசத்தில் இருந்தாலும் இந்த ஆண்கள் ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட திருமணங்கள் உறவுகள்ல ஈடுபட்டிருந்திருக்கின்றார்கள். இவர்கள் அழைத்து வருகின்ற பெண்கள் பெரும்பாலும் முதல் திருமணமாக அவர்களுக்கு அது அமைந்து அவர்கள் பல்வேறு இன்னல்களையும் எதிர்நோக்குகின்றார்கள். இது தொடர்பில் தான் இந்த பிரச்சனை. அப்ப இது தொடர்பில் போலீசாருக்கு ஒரு முறைப்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டுக்காக அந்த பெண்ணை ஜெர்மன் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருந்தோம். அந்த சென்றிருந்த வேளையில அவர் ஒரு 2.5 மணி நேரங்கள் போலீசார் விசாரணையை நடத்தி இருந்தனர். அவர்கள் கேட்ட பல கேள்விகள் நியாயமானதாக இருந்தாலும் பல ஆச்சரியமான கேள்விகளை எங்களுக்குள்ளே அது கேட்டது, நீங்கள் இங்க வருகின்ற பொழுது ஒரு ஒப்பந்தத்தில் அடிப்படையிலா வருகின்றீர்கள்? அதாவது நீங்கள் எங்களை கூப்பிட்டு விடுங்கள், மேற்கஐரோப்பிய நாடுகளுக்கு நாங்கள் உங்களுடைய பாலியல் இச்சைகளை தீர்ப்பதோடு சமையல் போன்றவற்றையும் செய்து தருகின்றோம் என்ற ஒப்பந்தம் ஏதாவது கையெழுத்திடப்பட்டிருந்ததா போன்ற கேள்விகளை போலீசார் கேட்டிருந்தனர். அப்ப போலீசாரை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான சம்பவங்கள் பெருமளவில் நடக்கின்றன. வெறுமனே தமிழ் சமூகத்தில் மட்டும் இல்ல, வேறு சமூகங்களிலும் இது பரவலாக நடைபெறுகின்றது என்ற அடிப்படையில் தான் அந்த கேள்வி அமையுது. அப்படி வருகின்ற பொழுது போலீசாருடைய பார்வையில் இவ்வாறான இவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பில் தங்களுக்கு கரிசனை இருந்தாலும் அவர்களை முழுவதாக காப்பாற்ற தங்களால் முடியாது என்ற உலகத்தின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் இவ்வாறான பெண்கள் வருகின்ற பொழுது அவர்கள் அனைவருக்கும் ஜெர்மனியில் அடைக்கலம் தர முடியாது. அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போறதுதான் உசிதமானது என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. அந்த கருத்துக்களை ஏற்க முடியாவிட்டாலும் நாங்கள் போலீசாருடைய விசாரணையின் பொழுது நாங்கள் எங்களுடைய அரசியல் கருத்துக்களை முன்வைக்க முடியாது. இந்த அடிப்படையில் தான் அந்த விசாரணை இடம்பெற்று. இப்ப இந்த பெண்கள் இவ்வாறு வருகின்ற பெண்கள் பல்வேறு பிரச்சனைகளையும் எதிர்நோக்குகிறார். அதுக்கு முதல்ல நான் இந்த பெண்களை இவரை பாதிக்கப்பட்ட பெண்ணை போலீஸ் நிலையம் கூட்டிக் கொண்டு செல்வதற்கு முதல் ஒரு நீண்ட 3 மணி நேர பிரயாணம். அந்த பிரயாணத்தின் போது இடையில ட்ரெயின் விபத்துக்குள்ளாகி நின்று விட்டது. எங்களுடைய ட்ரெயின் விபத்துக்குள்ளாகல அடுத்து நின்ற இடத்துல சில நிமிடங்களுக்கு முன்னாக ஒரு விபத்து நடந்திருக்கிறது. அந்த விபத்துல நாங்கள் ட்ரெயினுக்கால பார்த்தது ஒரு துண்டிக்கப்பட்ட கால் ஒன்று ரயில்வே ட்ராக்ல இருந்தது. இந்த ட்ரெயின் நிப்பாட்ட வச்சிருக்கப்பட்டிருக்க ஒரு தரையும் இறங்க அனுமதிக்கல. என்ன நடந்தான்னு தெரியாது. அப்ப நாங்கள் எங்களுடைய கண்ணாடி ஜன்னலூடாக பார்க்கின்ற பொழுது ஒரு துண்டிக்கப்பட்ட கால் இருந்தது. அதை விட அந்த ட்ரெயின் எங்களுக்கு எதிரே இருந்த தண்டவாளத்துல அந்த அரைத்த இறைச்சி போல ஒரு நீளத்துக்கான ஒரு அடையாளம் இருக்குது. என்ன
உடலோ காலோ சிக்கப்பட்டு அரைக்கப்பட்ட அந்த அடையாளம் ட்ரெயின்ல இருக்குது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் கேள்விப்படுறோம் அதுல ஒரு விபத்து நடந்திருக்கிறது. துண்டிக்கப்பட்ட அந்த காலை பார்க்கின்ற பொழுது ஒரு இளம் பெண்ணுடைய காலாக தான் எங்களுக்கு பட்டது, அல்லது வயோதிபருடைய காலம் என தெரியல. அது தற்கொலையா அல்லது தவறுதலாக விபத்தா என்பதும் எங்களுக்கு தெரியல. இதுவரையும் அது சொல்லப்படையில. அதனால அந்த ட்ரெயின் அந்த இடத்திலே நிப்பாட்டி நாங்கள் எல்லாரும் இறங்கி போக வேண்டி வந்தது. அப்படி ஆன ஒரு சூழலில் நாங்கள் இந்த போலீஸ் இன்குவாரிக்கும் போக வேண்டி இருந்ததால நாங்கள் ஒரு ஊபரை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த ஊபரை கொண்டு வந்தவர் யசீடி சினத்தை சேர்ந்தவர். அப்ப அவரோடையும் ஒரு உரையாடலை நடத்துறதுல எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. யசீடிஸ் இனத்தவர்கள் தான் உலகிலேயே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இனமாக இருக்குது. இவர்கள் மெசொப்பொத்தேமியா நாகரிகத்தின் வழித்தோன்றல்களாக இருக்கிறார்கள். இவர்கள் 12ஆம் நூற்றாண்டுகள்ல சொரோஸ்டாரியனிஸ் என்ற ஒரு மதத்தை பின்பற்றிருக்கிறார்கள். இஸ்லாம், கிறிஸ்தவம் போன்ற இந்த மதங்கள் இதுக்கு பின்னணியில இருந்திருக்குது. சோரோஸ்டாரியனிசம், அதுக்கு பிறகு கிறிஸ்தவம், பிறகு இஸ்லாம் என்று என்ன சொல்றது மதத்தினுடைய கூர்ப்பு செல்லுது. ஆனால் துரதிருஷ்டவசமாக பிற்காலத்தில் அங்கு தோன்றிய அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளால் உளவுப்படைகளால் உருவாக்கப்பட்ட இந்த ISIS அமைப்பு இந்த யசீடிஸ் இனத்துக்கு எதிராக மிக மோசமான நடவடிக்கைகளை ஈடுபட்டது. ISIS பொறுத்த வரைக்கும் யசீடிஸ் பேய்களை வழிபடுவர்கள் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார்கள். மேலே அவர்கள் பேய் வழிபாடு ஒன்றும் இல்லை, அவர்கள் இறைவன் ஒருவனே என்ற நம்பிக்கையுடையவர்கள். 7 ஏஞ்சல்ஸ் மூலமாக இந்த தங்களுடைய மதத்தை காக்கின்றவர்களாக கருதுகிறவர்கள். இந்த யசீடிஸ் இனத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட 75க்கும் 100க்கும் இடைப்பட்ட இனப்படுகொலை சம்பவங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கு. குறிப்பாக இந்த ஈராக் சின்ஜார் மற்றது லலிஷ் போன்ற பிரதேசங்கள்ல தான் இந்த யசீடிஸ் இனத்தவர் கூடுதலாக இருக்கின்றார்கள். இறுதியாக 2014 ஒரு மிக மோசமான இனப்படுகொலை நடந்தது. அந்த இனப்படுகொலை தொடர்ந்து அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். யசீடிஸ் இன மக்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய மக்கள் தொகைக்கு அன்னளவான ஒரு மக்கள் தொகையான கூட்டம் தான் யசீடிஸ் இனத்துல இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 700,000 அல்லது 7 லட்சம் முதல் 15 லட்சம் வரையானார்கள். கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தினுடைய சனத்தொகைக்கு ஒப்பான ஒரு மக்கள் கூட்டமாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். சின்ஜார், ஈராக்கில் உள்ள சின்ஜார் மாநிலத்துக்கும் லலி பகுதிக்கும் வெளியில ஜெர்மனியில தான் கூடுதலான யசீடிஸ் இனத்தவர்கள் அரசியல் தஞ்சம் பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150,000 250,000 யசீடிஸ் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். அதை விடவும் இவர்கள் மேற்கு நாடுகள்ல அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல சிறிய அளவில் இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலையும் ஒரு குறிப்பிடத்தக்க வீதத்தினர் இருக்கின்றனர். இப்ப இந்த யசீடிஸ் இனத்தவர்களுக்கும் இலங்கையில் யசீடிஸ் இனத்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் கூட இந்த மத ரீதியான தொடர்புகள் குறிப்பாக இருக்கின்றதா அதுக்கு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அவர்களும் சூரியனை வழிபடுபவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய மத பின்பற்றல்கள் எங்களுடைய மதத்துக்கு நெருக்கமானதாக இருக்கின்றது. எங்களுடைய சித்திரை புத்தாண்டு காலம்தான் அவர்களுடைய புத்தாண்டு. இவ்வாறு பல தொடர்புகள் இருக்கு. அதாவது கிருஷ்ணனுடைய தொடர்புகளும் கிருஷ்ண வழிபாட்டு முறைகளும் அங்கு காணப்படுகிறது. இது உண்மையிலே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா ஒன்று மட்டும் இதுல உண்மை என்னன்னா, இந்த யசீடிஸ் இனத்தவர்கள் இனப்படுகொலைக்கு பிறகு அங்கிருந்த பெண்கள் திட்டமிட்ட முறையில பாலியல் அடிமைகளாக்கப்பட்டு விற்கப்படுகின்றனர். யசீடிஸ் இனத்தை சேர்ந்த நடுத்தர வயதான ஆண்களை படுகொலை செய்த ISIS பெண்களை பாலியல் அடிமைகளாக்குகிறார்கள். அடிமைகளாக்கி அவர்களை பாலியல் அடிமைகளாக விற்கின்ற முறை நடைமுறைப்படுத்தி இருந்தனர். மிக மோசமான ஒரு செயல்முறையாக அது உலகம் முழுக்க அறியப்பட்டிருந்த ஒரு விடயம். அதுக்கு பிறகு இந்த இளம் பருவத்தினர் இந்த ISIS-னால் இராணுவ வீரர்களாக ஆக்கப்பட்டு யுத்தத்துல பயன்படுத்தப்பட்டனர். யசீடிஸ் இனத்துல ஒரு குறிப்பான ஒரு விஷயம் நடந்ததுனால் அந்த 2014 நடந்த இனப்படுகொலையும் அதனைத் தொடர்ந்து இந்த பெண்கள் பாலியல் அடிமைகள் ஆக்கப்பட்ட சம்பவத்தையும் சர்வதேச சமூகம் ஒரு இனப்படுகொலையாக ஏற்றுக்கொள்ளுது. பிற்காலத்துலதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த 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 சமூகத்துக்கு பல்வேறு நாடுகளிலேயும் உதவிகளும் அவர்களுடைய மத மற்றும் இன அடையாளம் பாதுகாக்கின்ற கல்விகளுக்கான ஒத்துழைப்புகளும் பல வழங்கப்பட்டது.
வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த இந்த பின்னணியில தான் 2018ஆம் ஆண்டு நாடியா மொராட் என்பவருக்கு வந்து சர்வதேச நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவரோட சேர்ந்து டெனிஸ் முக்வெகே என்பவருக்கும் சர்வதேச சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஏன் இவர்களுக்கு அது வழங்கப்படுகிறது சொன்னால், அதாவது பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் வல்லுறவை வந்து ஒரு யுத்த முறையாக கடைபிடிப்பதற்கு எதிராக இது வழங்கப்படுது. உலகத்துல எந்த பாகத்துல யுத்தம் நடந்தாலும் அதுல வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் வல்லுறவுகளும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதை கண்டித்து தான் இவர்களுக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாடியா முராட் வந்து சர்வதேச ரீதியாக அறியப்பட்ட ஒரு யசீடிஸ் இனத்தவராக இருக்கின்றார். இவரும் பாலியல் அடிமையாக விற்கப்பட்டவர், விற்று வாங்கப்பட்டு பல்வேறு விற்கப்பட்டு இறுதியில் அவர் ஜெர்மன்ல வந்து அரசியல் தஞ்சம் அடைகின்றார். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடி வருகின்றார். ஆனா இதுல என்னென்றால் தமிழ் சமூகத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த தமிழ் சமூகத்திலேயே இந்த பாலியல் வன்கொடுமைகளை ஆதரிக்கின்றார்கள். இந்த பாலியல் வன்கொடுமைகளை ஈடுபட்டவர்கள் கடைசியாக போய் சரணடைகிற இடமாக தமிழ் தேசியம் உருவாகி இருக்குது. அதுகின்ற விளைவுகளைத்தான் நாங்கள் இங்க ஐரோப்பிய நாடுகளையும் பார்க்கிறோம். அந்த தமிழ் ஆண்களுடைய சிந்தனை முறையில வந்து பெண்கள் தங்களுக்கு சேவை செய்வதற்காகவே படைக்கப்பட்டவர்கள், தங்களுடைய இச்சைகளை தீர்ப்பதற்காகவே பெண்கள் படைக்கப்பட்டனர் என்ற எண்ணக்கரு 6000 மைல்கள் 8000 மைல்கள் தாண்டி வந்த போதும் ஆண்களுடைய மனதில் இன்றைக்கும் அப்படியே இருக்கின்றது. பல ஆண்கள் வந்து இந்த பெண்களை தாங்கள் மேற்கரோப்பிய நாடுகளுக்கு அழைத்து வந்ததே அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய கைங்கரியம் என்று எண்ணி வாழ்நாள் அடிமைகளாக கருதுகின்ற ஒரு போக்கு நிலை ஒன்று காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் சாதாரண குடும்பங்கள்ல கூட ஒரு பிரச்சனை என்று வரும்போது நான் தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன், நான் உன்னை கூப்பிட்டு காட்டி உனக்கு இந்த உலகம் தெரியுமா, இங்க வந்திருப்பியா என்ற மாதிரியான உரையாடல்கள் சர்வசாதாரணமாக இடம்பெறுகிறது. இந்த இவ்வாறான உரையாடல்கள் ஆண் பெண் உறவு இணைப்படுற நிலையில ஆண்களினால மிக மோசமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இது வந்து படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் இது நடக்குது. நாங்கள் பார்த்தோம்னா பேராசிரியர் கணேசலிங்கன் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் பேராசிரியராக இருக்கின்றார். அதோட விடுதலை புலிகளுடைய பொங்கு தமிழ் நிகழ்ச்சிகளுடைய ஏற்பாட்டாளராகவும் இருந்து செயற்பட்டார். அவர் வந்து முத்தையா யோகேஸ்வரியை பல தடவைகள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அவர் காணாமலாக்கப்பட்ட நிலையில இருக்கிறார். முத்தையா யோகேஸ்வரி அவரை கண்டுபிடிப்பது இப்ப எங்களுடைய நோக்கமில்லை. ஆனால் இவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் இன்றைக்கும் பேராசிரியராக இருக்கின்றார். அதே போல தற்பொழுது பேராசிரியர் ரகுராமுக்கு எதிராகவும் யாழ் பல்கலைக்கழகம் உள்ளக விசாரணைகளை எடுத்திருக்கின்றது. அவர் மீதான விசாரணைகள் எவ்வாறு அமையும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தால் இந்த இவ்வாறான விசாரணைகளை முற்றுமுழுதாக ஆண்கள் விசாரிக்கின்ற பொழுதும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த விசாரணை குழு சம்பந்தமாகவும் தெளிவான கட்டமைப்பு இருக்கணும். யார் இந்த விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். ஏன்னா யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தில பல்வேறு பேராசிரியர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இன்னும் சில பேராசிரியர்கள் யாழ் பல்கலைக்கழகத்துல இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தற்காலிகமாக வேலையிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் அவர்கள் இன்று பல வருடங்களாகியும் இன்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சம்பளத்தை பெறுபவர்களாக இருக்கின்றார்கள். அதனுடைய இது சம்பந்தமாக இவர்கள் துரித நடவடிக்கை எடுக்கணும் யாழ் பல்கலைக்கழகம். அதுக்கு அடுத்ததாக வன்னியூரான் செந்தூரன் பெரும்பாலும் அவருடைய போதநாயகியின் மரணம், அவருடைய தற்கொலை மரணம் என்றாலும் அந்த மரணத்துக்கு பின்னால இவருடைய செயல்கள் காரணமாக இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் அவர் தன்னை ஒரு மிகப்பெரிய தேசியவாதியாக காட்டிக்கொண்டிருக்கின்றார். அதே போல அண்மையில பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா மணி என்பவருடைய காணொளிகள்ல வந்து தாவடி பெண் ஒருவருடைய கணவர் பற்றி பல்வேறு விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. அதாவது தன்னுடைய நண்பர், பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கணவர் தன்னுடைய நண்பர் என்பதற்காக இந்த பெண்ணை பற்றின அவதூறு கலப்புகின்ற காணொளி என்ற இந்த ஐடியா மணி வெளியிட்டிருந்தார். ஜெர்மனுக்கு வந்த உடனே கொண்டு ஜெர்மன் மொழி படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல்ல விட்டுடத்துல அங்க ஸ்கூல்ல அந்த டீச்சர்கிட்ட ஜெர்மன் மொழி படிக்கிறது என்ன இல்லை, அவ கேட்ட கேள்விகள் எப்படின்னா தனியா போனா காசு கிடைக்குமா, தனியா போனா வீடு தருவார்களா என்றுதான் கேட்டேன். இங்க வந்து அடுத்தடுத்த மாதங்களே அந்த கேள்வியை கேட்க. சரி, இது அவர் கணவருக்கு தெரியாமலோ அப்படியே எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் காலத்துல அதுக்கிடையில 2 பிள்ளையும் பிறந்து விட்டார். சோ பிள்ளை பிறக்க முன்னமே இவர் ஜெர்மன் அந்த ஏரியாக்கள கொஞ்சம் இடங்கள்ல இவாக்கும் அங்கேயும் ஆண்களோட பழக்கத்தை ஆரம்பித்து விட்டார். அங்கேயே அந்த பழக்கத்தோட இவர் கடைசியா இப்ப இவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல
அவரால் இயலாம இப்ப பிரிஞ்சிருக்கின்றார்கள். இவர்கள் பிரிந்து இப்ப இருந்தாலும் இப்பவும் அவன் அந்த குரல் வளையல் எனக்கு அனுப்பி வச்சிருக்க அந்த குரல் அவ காய்ச்ச கதை எல்லாத்தையும் கேட்டேன். அதாவது நான் யாருடைய படைப்பேன், எனக்கு எல்லாருக்கும் நான் படைப்பேன், நீ யார் கேட்கறதுக்கு வந்து அப்படி கேவலமான விடயங்களை இப்ப காய்ச்சிருக்கா. இப்ப கோச் கேஸ் என்று போய்கொண்டிருக்குது. பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறார்கள். பிள்ளைகளை கொண்டே வஸ்கோட்ல விட்டுட்டு வேற எங்க ரூமுக்கும் போயிட்டு வந்து என்று அவர் சொன்னார். எல்லாம் அவர் சொன்னார். சோ அப்படி கொஞ்சம் கேவலமான குடும்பங்கள்ல இந்த தாவடி என்ற இடத்துல இருக்கிறார்கள். தயவு செய்து தாவடி மக்களை உங்களை மன்னிச்சு கொள்ளுங்க, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஒரு நாளும் உங்களை எல்லாரையும் கூட சொல்லல. ஏதோ உங்களோட ஊர்ல ஒரு இடத்த நாய்ப்பி இருக்குது, அதை கிள்ளி எரிஞ்சிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது. இவர்கள் தங்களை ஏதோ சமூகத்தின் காவலர்களாக எண்ணி இந்த ஆண்களை காப்பாற்றுகின்ற, சமூகத்தில் உள்ள பெண்களை கீழ்நிலைக்கு கொண்டு போகின்ற பல மோசமான நாசகார வேலைகளை செய்து வருகின்றனர். இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் வந்து தமிழ் கொடியும் ஈடுபட்டதாக தெரிய அந்த பெண் குற்றஞ்சாட்டி இருக்கின்றார். பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கணவர் இவர் தன்னுடைய இச்சைகளுக்கு உடன்படாவிட்டால் இந்த ஐடியா மணி மற்றும் தமிழ் கொடி போன்றவர்களுக்கு தகவல்களை கொடுத்து இவர்களை அம்பலப்படுத்துவேன், இவர்களை சமூகத்திலே நாரடிப்பேன் என்ற மிரட்டல்களையும் இவர்கள் வெளியிட்டு வருகின்றனர். இவ்வாறு இந்த தாவடி பெண் உண்மையிலேயே அவருடைய கணவர் வந்து அவர் பலதரம் திருமணம் செய்தவர் அல்லது உறவுகள்ல இருந்தவர். அந்த பெண்ணை இங்கு கூட்டி வந்து அடிமைப்படுத்தி சாப்பாடுகள் கொடுக்காமல் அந்த பெண்ணுடைய பேர்லேயே வங்கி கணக்குகளை திறந்து வியாபாரங்களை நடத்தி லோன்களை வங்கி கடன்களை பெற்று கடைசியா அந்த பெண்ணை கைவிட்டு போல் அவர் தாக்கி இருக்கிறார். அந்த பெண்ணை பல மோசமான செயல்களை செய்து போட்டு ஐடியா மணியிட்ட போய் அவருடைய காணொலிகள் கூடாக அந்த பெண்ணை அவமானப்படுத்தி அந்த பெண்ணை ஒரு பாலியல் விபச்சாரியாக போட்டிருந்தார். அதுக்கு ஐடியாமணி சொன்ன விளக்கம் எங்களுக்கு என்னன்னா, ஐடியாமணியை தொலைபேசியோட தொடர்பு கொண்ட பொழுது அவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, நான் எந்த யாருடைய பெயரையும் வெளியிட இல்லை. அப்ப யாருடைய பெயரையும் வெளியிடாமல் நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது அவர் என்ன சொல்ல வாராருன்னா, நீங்கள் ஒரு பேரை வெளியிடாமல் வேறு அடையாளங்களை சொல்லி என்ன பொய் சொன்னாலும் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வாறான கீழ்த்தரமான நபர்களை பின்தொடர்றது வந்து ஒரு ஆபத்தான விஷயம். அப்ப இந்த ஐடியா மணி, இந்த தமிழ் கொடி மற்றது இந்த மாலினி மார்க்கண்டி இவர்கள் செய்கின்ற வேலை என்னென்றால் ஒரு தவறான பிம்பங்களை உருவாக்குறார்கள் சமூகத்துல. இது வந்து மிக மோசமான செயற்பாடு. இவர்கள் வந்து பெண்களுக்கு எதிராக, இவர்கள் பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல தான் ஈடுபடுகின்றார்கள். இந்த சமூகத்துல உள்ள ஒரு புற்றுநோயாக இவர்கள் மாறி இருக்கின்றார்கள். இன்றும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்ட நிலையில வாழ்கின்றனர். இந்த சமூக வலைத்தளங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இது எந்த ஒரு ஃபேக் நியூஸ்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு விருப்பமான கதைகளை கதையாடல் செய்வதாக தான் இருக்கின்றது. இது வந்து உண்மையிலேயே சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான எந்த வழியையும் செய்யாமல் சமூகத்தில் உள்ள மதிப்பீடுகளை மதிப்பிறக்கம் செய்வதாகத்தான் இருக்குது. அப்ப புலம்பெயர்ந்த நாடுகள்ல 2க்கும் மேற்பட்ட உறவுகள்ல இருப்பவர்கள் அங்க வெளிநாடுகளுக்கு சென்று இந்த சமூக வலைத்தளங்கள்ல வலைய விரித்திட்டு இந்த இளம் பெண்களுக்காக காத்திருக்கின்றனர். அங்குள்ள இளம் பெண்களும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக, அவர்களுக்கு வறுமை மட்டும் ஒரு காரணம் இல்லை, அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை மட்டும் காரணம் அல்ல. அங்க அப்படி ஒரு நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்லினார். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான செல்வம் அவர்கள்ட்ட இல்லை. அதாவது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் ஒரு வறுமை இருக்கு. அப்ப அந்த தங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அங்குள்ள நிலையில வந்து கொஞ்சம் வயதானவர் என்றாலும் பரவாயில்லை, திருமணம் முடித்து வெளிநாட்டுக்கு செல்வோம். அப்ப அப்படி செல்கின்ற பொழுது சம்பந்தப்பட்டவரை விசாரிக்கிறதுலையும் அங்க அவ்வளவு தூரம் முறையான விசாரிப்புகள் நடக்கிறதில்லை. வெளிநாட்டுல உள்ளவர்ன்றதால தெளிவான விசாரிப்புகள் நடக்கிறதில்லை. அவர்களுடைய வயது, அவர்களுடைய தற்போதைய தோற்றம், அவர்களுடைய கல்வித்தரம், இது எதுவுமே செய்யாம, குறிப்பாக அவர்களுடைய நடத்தை பிறழ்வுகள் சம்பந்தமாக எந்த விசாரணைகளும் இருக்கிறதில்லை. அதாவது அவர் முதலே திருமணமாக இருந்தால் ஏன் அவர்களுடைய திருமணம் குழம்பினது என்றதை பற்றின விசாரணைகளும் இதுவும் இல்லை. அந்த நிலையில இவர்கள் இளம் பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு இங்க வருகிறார். அதாவது அவர்கள் திருமணம் என்று சொன்னாலும் உண்மையிலே ஒரு பாலியல் அடிமைகளாக இந்த பெண்களை கொண்டு வருகின்றார்கள்.
இங்க கொண்டு வருகின்ற பொழுது இங்க வந்து மொழி மற்றும் அந்த நாட்டு விதிமுறைகள் பற்றி நான் அறிவி இந்த பெண்களுக்கு இருக்கிறீர்கள். இவர்கள் அங்கேயும் வந்து அங்கு சில பல பணிகள்ல இருந்தா கூட அவர்களுக்கு பெரிய அறிவு. இப்ப என்னுடைய அனுபவத்துல எனக்கு யாழ் பல்கலைக்கழகத்துல இருந்து முக்கிய பொறுப்புகள்ல இருந்தவர்கள் கூட துரதிருஷ்டவசமாக மிக தவறான நபர்களோட வந்து தங்களோட வாழ்க்கையை தொலைத்திருக்கின்றார்கள். பல சம்பவங்கள் பல்வேறு இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். மற்றது இங்க வருகின்ற பொழுது அவர்களுக்கு பணம் வழங்காமல் வீட்டுக்கு வெளியே செல்லாமல் அவர்களை வீட்டுக்குள்ளேயே அடைத்து வைத்து உணவுகளை கூட வழங்காமல், இதெல்லாம் ஆச்சரியமானதாக இருக்கின்றது எனக்கு. நான் இந்த சம்பவங்களை கேள்விப்படுகின்ற பொழுது, சம்பந்தப்பட்டவர்களோடு உரையாடும் பொழுதுதான் இது இந்த தாற்பயம் வந்து விளங்கக்கூடியதாக இருந்தது. பல இடங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உணவை வழங்காமல் அவர்களை தங்களோடு வந்து இச்சை கொள்ளுமாறு வற்புறுத்திய சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதை என்ன செய்யணும் என்றால், இதுகள் மூலம் என்ன செய்கிறார்கள்னா, அந்த பெண்களை வந்து கண்டிஷன் பண்றது. பவ்லோஸ் டாக்னு சொல்லி உளவியல்ல ஒரு தியரி இருக்கு, பவ்லோஸ் டாக். அதன்படி என்ன நடக்கும் என்றால், இந்த பெண் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முதல் நாய்க்கு சாப்பாடு கொடுக்கின்ற பொழுது ஒரு மணியும் அடித்துட்டு சாப்பாடு கொடுப்பாரு. அது தொடர்ச்சியாக அப்படி செய்து வரைக்குள்ள பிறகு என்ன செய்யுங்கன்னா, மணி அடிக்கின்ற பொழுதே சாப்பாடை காட்டாட்டிலும் நாய்க்கு சாப்பாடு வரும் என்ற எண்ணம் வந்துடுது. அதால அந்த நாய்கள் நாவல எச்சில் ஊறும். இதை வந்து நாங்கள் சிறு பிள்ளைகள்ல அவதானிக்கலாம். இந்த அப்பா வேலையால வாராரு, 3 மணிக்கு வர்றாருன்னா அந்த நேரம் அவர்கிட்ட காலடி சத்தம் கேட்கவே அந்த பிள்ளைக்கு தெரியும் அப்பா வாராரு. சில ஆசிரியர்கள் இருப்பார்கள், அந்த ஆசிரியர்கள் வந்து சில பேருக்கு சிறுநீர் கழியும், அவர் வந்து அடிச்சிடுவார். ஸோ அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த பெண்கள் இருக்குது. இவர்கள் குடிச்சிட்டு வருவார், இவர் இப்படி எல்லாம் செய்வார், அதால நாங்கள் ஒன்றும் பேசாம அடிமையாவே இருந்துருவோம் என்ற எண்ணம் வந்து இந்த கண்டிஷன் உருவாக்கப்படுது. கிளாசிக்கல் கண்டிஷனிங். இந்த ஆண்கள் வந்து இவர்களை கிளாசிக்கல் கண்டிஷனிங்க்கு உட்படுத்தி விடுகின்றனர். அதுக்கு பிறகு இவர்கள் வீட்டை பூட்டி கொண்டு போவாட்டிலும் அல்லது அவர்கள் என்ன செய்தாலும் இவர்கள் கேள்வி கேட்க மாட்டார். இந்த கண்டிஷன்ல தான் பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான பெண்கள் மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல வாழ்கிறார்கள். அவர்கள் சுதந்திரமாக வாழ்றதாக முடிவெடுக்க இயலாது. இன்னும் சொல்ல போனால் பல குடும்பங்கள்ல இந்த குழந்தைகள் பிறக்கிறது கூட அவர்கள் ஒரு பாலியல் வன்புணர்வினூடாகத்தான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். இந்த ஆண் பெண் உறவுன்றது தமிழ் சமூகத்துல இன்னும் ஒரு பரஸ்பரம் விட்டு கொடுப்போட ஒருவருக்கொருவர் பயந்து கொள்ற உறவாக இன்னும் கருதப்படுற நிலை இல்லை. இப்ப இந்த நிலையில பாலியல் அடிமைகளாக அழைத்து வரப்படுகின்ற இளம் பெண்கள் வந்து இங்க பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கிறார். இந்த பாலியல் அடிமைத்தனம் தொடர்பில் நினைக்கும் பனைமரம் என்ற படத்துல வந்து புதியவன் வந்து அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வாறு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வருகின்ற ஆண்களால பாலியல் இச்சைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதே போல இப்ப இங்க இருந்து வருகின்ற ஆண்கள் மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து தாயத்துக்கு செல்கின்ற ஆண்கள் அங்கு ஒரு பாலியல் அடிமைகளை பெற்று வருகிறார்கள். இது வந்து இன்றைக்கு ஒரு என்ன சொல்றது, இது ஒரு நோர்மலைஸ் பண்ணப்படுது. இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல மாறி வருகிறது. இது வந்து நாங்கள் மிக அவதானமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன். என்றால் நாங்கள் வெறுமனே இந்த யுத்தம், தமிழர்களுக்கு தமிழீழம் என்ற உரிமை, தமிழீழம் என்ற கோஷங்களுக்கு பின்னால மிக மோசமான உளுத்து போன ஒரு சமூகத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இதை தவிர, இந்த தமிழீழம் அல்லது தமிழர்களுடைய உரிமை என்றதை தவிர, அதுதான் மிக முக்கியமானது என்ற போர்வையில மிச்ச எல்லா உரிமைகளையும் சமூகம் இழந்து கொண்டு இருக்குது. வெறுமனே உரிமைகள் மட்டுமில்லை, பண்புகள், சமூக பண்புகள் எல்லாத்தையும் சமூகம் இழந்து கொண்டிருக்கு. என்ன சொல்றது, இந்த கற்பனாவாதத்துல கட்டமைக்கப்பட்ட இந்த தமிழீழ என்ற இதுக்கு பின்னால ஒரு மாபெரும் சமூக சீரழிவு நடக்குது. அப்ப இந்த சீரழிவை செய்கிறவர்கள் எல்லாம் இந்த தமிழீழத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சு கொள்றாங்க, இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்கிறார்கள். மற்றது இந்த பெண்களை பெரும்பாலும் கொண்டு வரும் ஆண்கள் வந்து குடிகாரர்களாக, போதை வஸ்துக்கு அடிமையானவர்களாக, சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையானவர்களாக உள்ளனர். அப்ப இந்த பெண்களை அதுல போட்டு அவர்களை கேவலப்படுத்துகின்ற விஷயங்கள் வந்து நிறைய நடைபெறுகிறது. அந்த விடயங்களுக்கு இந்த தமிழ் ஐடியாக்களோ அல்லது ஐடியா மணி போன்றவர்கள்
மற்றது இந்த தமிழ் கொடி மற்றும் பல சமூக ஊடகங்கள் துணை போகின்றன. இவ்வாறான அடிமை இந்த இந்த உதவாக்கரை ஆண்களை நியாயப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். குரலற்ற பெண்களுக்கு அவர்களை குரல்ல இன்னும் ஒடுக்குறது மாதிரியான செயற்பாடுகள் இவர்கள் ஈடுபடுறார்கள். இதுகள் தவிர்க்கப்பட வேண்டும். இப்ப நாங்கள் இதுல இந்த இன்றைய இந்த பதிவில முக்கியமாக சொல்றது இங்க வருவதற்கான காரணங்கள்ல இருந்து இந்த பெண்கள் விடுபட வேண்டும். அதாவது குறிப்பாக உங்களோட கனவுகளை அடையிறதுக்கு வேற வழிகள் பல இருக்குது. இப்ப நீங்கள் கல்வி அறிவின் மூலம் வளர்ச்சி அடைந்தால் அந்த கல்வி மேம்படுத்துவதற்காக நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு மிக இலகுவாக வருவதற்கான ஏற்பாடுகள் இப்ப இருக்கு. அப்படியே நாங்கள் சோம்பேறித்தனமாக குறுக்கு வழியில வெளிநாட்டுக்கு வரணும் என்றோ அல்லது இந்த ஆண்களுக்கு பாலியல் அடிமைகளாக வரணும் என்ற இந்த சிந்தனைகளை நீங்கள் இல்லாமல் செய்யும். கல்வி அறிவை வளர்ப்போம். மற்றது கல்வி அறிவுன்றது வெறுமனே புத்தகம் கரிக்குலத்தை படிச்சு வாரது மட்டுமல்ல, உங்களோட சிந்தனை விருத்தியையும் ஏற்படுத்தணும். குறிப்பாக பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் மாணவர்கள் மத்தியில இந்த ஆளுமை விருத்தி சிந்தனை விருத்திக்கான முயற்சிகளை செய்யணும். மாணவர்களும் தங்களை அந்த ரீதியில வளர்த்துக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இந்த அல்கோரிதத்துக்கு பின்னுக்கு போய் நீங்கள் விரும்புறத அல்கோரிதம் தரும் அதை மட்டும் பார்த்து கொண்டு உங்களோட அறிவை வளர்க்க இயலாது. குறிப்பிட்ட அரசியல் சக்திகளுக்கு பின்னால இருந்து கொண்டும் உங்களுடைய அறிவை வளர்க்க இயலாது. நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டட்டா இருந்துதான் உங்களோட அறிவையும் சிந்தனையையும் வளர்த்துக் கொள்ளலாம். அடுத்தது இந்த சமூக மதிப்பீடுகளும் இப்ப வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருது. அப்ப சமூக மதிப்பீடுகள் வீழ்ச்சி அடையக்குள்ள நாங்கள் யாரும் என்னவும் செய்யலாம் என்ற நிலைமை வந்துடும். உண்மையிலேயே அப்படி அல்ல. அது நீங்கள் பிற்காலத்துல அது இளைஞர்களாக இருக்க யாரும் என்னவும் செய்யலாம் என்ற நிலைமை இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அது உங்களுக்கு பெருசாக ஒத்துழைக்காது. அதாவது நீங்கள் ஒரு நீண்ட காலத்துல உங்களோட வாழ்க்கையை பார்க்கணும். 40-50 வயசு வரைக்கும் நீங்கள் எப்படியும் வாழலாம்னால் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கையை கட்டமைக்கிறது மிக கடினமாக அதனுடைய ஆரம்பத்தில இருந்து உங்களோட வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிட்டு கட்டமைக்க முயற்சி செய்யணும். அடுத்த உழைப்பில நம்பிக்கை இல்லாமலும் போயிட்டு என்ன உழைக்கிற அந்த குறுகிய காலத்துல பெருந்தொகையில உழைக்கணும் என்றது திருப்தி என்றது 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தோடையும் திருப்தியாக இருக்கலாம், அல்லது 10 லட்சம் ரூபாய் சம்பளத்தோடையும் திருப்தி இல்லாம இருக்கலாம். திருப்தி என்றது ஒருவருடைய தனிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள்ல இருந்து வாரது. 100 ரூபாய்க்கு போய் சாதாரண கடையில சாமான் வாங்கி சாப்பிட்டு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ சாதாரண கடையில சாமானம் வாங்கலாம். இல்லையோ நாங்கள் போய் என்ன சூப்பர் மார்க்கெட்டுகள்ல பொஷ் சூப்பர் மார்க்கெட்டுகள்ல போய் பல்லாயிரத்தை செலவழிச்சும் வாழலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும். நீங்கள் தான் தீர்மானிக்கணும் நீங்கள் கூட எதிர்காலம் எப்படி இருக்கணும். இதை ஒப்பிட்டு நாங்கள் வாழ இயலாது. மற்றவர்களோட ஒப்பீடு செய்து நாங்கள் வாழ இயலாது. நாங்கள் எங்களுக்கு எது சரி என்று பொழுதோ எது நன்மை என்று தெரிந்தோ அதன்படி நாங்கள் இந்த வாழ்க்கையை கட்டமைக்கணும். அதான் யுத்தத்துக்கு பிறகு இந்த யுத்தத்தின் ஆரம்பத்தில் 80களிலேயே நாங்கள் வாழ்ற காலத்திலேயே இந்த இயக்கங்கள் ஆரம்பிச்ச பிறகு வாத்திமார் பயப்பட துவங்கிட்டேன். படியலை பேசுறே இல்லை, படியலுக்கு அறிவுரை சொல்றே இல்லை என்றால் அவங்களோட இடுப்பை தட்டி காட்டுவாங்க. அப்ப இந்த நிலைமையை நாங்கள் இப்பவும் பார்க்கிறோம். சமூகத்தின் பல்வேறு கட்டமைப்புகளும் எல்லாம் தூர்ந்து போன பிறகு அந்த சமூகத்தை கட்டமைக்கிறது கடினமாக இருக்கும். ஸோ அதை நோக்கித்தான் நாங்கள் செல்லணும். அந்த மீள் கட்டமைப்பை நோக்கி நாங்கள் செல்லணும். ஆனபடியால் தாயகத்துல குறிப்பாக பெண்கள் இது தொடர்பில் மிக விழிப்பாகவும் அவதானமாகவும் இருக்க வேணும். இதுவரை சேர்ப்பாங்க பெண்கள் அமைப்புகள் அங்க இருந்து செயற்பட்டாலும் இந்த என்ஜிஓ ஐஎன்ஜிஓஸ் எல்லாம் அவர்கள் ப்ரொஜெக்ட் எழுதி காசு எடுக்கிறது தான் குறியிருந்தார்களே ஒழிய அங்கே ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த இல்லை. அவர்கள் சமூகத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலையும் ஈடுபடையில்லை. அதனாலதான் இந்த பெண்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள் கூட என்ன செய்யணும் என்றால் தங்களை நட்பு வட்டத்துக்குள்ள தாங்கள் ஏற்படுத்தி கொண்ட உறவுகளுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகளை பழிவாங்கிறதுக்கான அதுக்கு இருக்கக்கூடிய ஆண்களை பழிவாங்கிறதுக்கான ஒரு அமைப்பாகத்தான் அது செயற்படுதே ஒழிய அது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கையிலே அல்லது அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் மிக போதாமையாக இருப்பதாகத்தான் தெரியுது. ஏன்னா அவர்களுடைய இந்த அமைப்புகளுடைய பெரும்பாலான நோக்கம் தங்களுக்கு பல உறவுகளை வச்சிருந்த நிலையில அந்த உறவுகளால தங்களுக்கு ஏற்பட்ட என்ன சொல்றது எதிர்நிலைகளை நியாயப்படுத்துறதுக்கான போட்டி பொறாமை அந்த நிலைமையில தான் அந்த பெண்கள் அமைப்புகள் இதுக்கு வெளியில உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பில் இவர்கள் ஏற்கனவே இங்க மேற்கு நாடுகள்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில பாலியல் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவர்களுக்கு யாரை அணுகுவது என்று கூட தெரியாது. குறிப்பாக நாங்கள் இந்த
மொழிபெயர்ப்பாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்களோட நாங்கள் தொடர்பு கொள்கின்ற பொழுது, வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறவர்களோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது, அவர்கள் ஒவ்வொருவரிடமும் பல நூற்றுக்கணக்கான படங்களுக்கான கதைகள் இருக்கின்றது, நாவல்களுக்கான கதைகள் இருக்கின்றது. ஆனபடியா இதுல குறிப்பாக பெண்கள், தாயகத்தில் இருக்கக்கூடிய இளம்பெண்கள் தங்களை அறிவு சார்ந்தும் ஆளுமை சார்ந்தும் வளர்த்து கொள்ற முயற்சிகள்ல ஈடுபடணும். வயதானாலும் பரவாயில்ல, திருமணம் செய்வோம் என்ற அடிப்படையில சிலர் வரியினர். இப்படி வரைக்குள்ள என்ன நடக்குதுன்னா, சிலர் அல்ல பலர் வருகிறார்கள். அவர்கள் என்ன நடக்குதுன்னா, அவர்கள் இங்கு வரும் மட்டும் அவர்களுக்கு இங்க வாரது ஒரு பெரிய தேவையாக இருக்குது. ஆனா இங்க வந்த பிறகு அவர்கள் தினம் தினம் எதிர்நோக்குகின்ற நெருக்கடிகள், அவர்கள் பெண்களாக இல்லை, ஒரு 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 உயிரினமாக கூட கருதப்படாமல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறது அவர்களை மிகவும் பாதிக்கும். அதுக்கு பிறகுதான் அவர்கள் இந்த பிரச்சனை தாங்கள் எவ்வாறான ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டுப்பட்டுட்டோம் என்று எதிர்பார்க்கணும். அழைத்து வந்தவருக்கும் என்னென்றால், தான் இவ்வளவு பணத்தை கட்டி இவர்களை எல்லாம் செலவழிச்சுட்டு இவர்கள் இனி எனக்கு வாழ்நாள் அடிமைகள் என்ற அடிப்படையில் தான். இந்த யசீடி சின பெண்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம், யசீடி சின பெண்களை வேறு இந்த குறிப்பாக ISIS போன்ற இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் பயன்படுத்தி அவர்களை பாலியல் அடிமைகளாகவும் தாங்கள் பயன்படுத்திவிட்டு மற்றவர்களுக்கும் விற்பனை செய்து இவ்வாறு ஒருவருக்கு ஒருவராக ஒரு 10-15 பேருக்கும் இவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் தமிழ் சமூகத்துல தன்னுடைய சொந்த மக்களையே, சொந்த பெண்களையே, அந்த இனத்தை சார்ந்த ஆண்களே பாலியல் அடிமைகளாக காலம்பூராக வச்சிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இதை நோக்கி பெண்கள் அமைப்புகளும் செயற்பட வேண்டும். ஒரு நீண்ட உரையாடலாக இருந்தாலும் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். இதனை பொறுமையுடன் கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி.